இன்றைக்கு காலையில் வந்து செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பற்றி பார்க்கலாம். இந்து தமிழில் ஜனநாயக மூச்சுத் திணறல் அப்படின்னு ஆந்திர மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மக்களவை செயல்பாடு பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்த நாடாளுமன்றத்தில் ஒழுங்கீனமாக செயல்பட்ட உறுப்பினர்கள் மேலே அந்தந்த கட்சிகள் நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள அந்த கட்சியிலேருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை அவங்க வெளியிடுறாங்க. தினத்தந்தியில் ஜனநாயகத்தின் மீது விழுந்த கரும்புள்ளி அப்படின்னு இதே விஷயத்தை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இப்படி நடப்பதற்கான சூழலை உருவாக்கியதும் அதை தடுக்காததும் பெரும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ராஜினாமா பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சிகளை ஒரே பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தினதும் முகேஷ் அம்பானியை ஊழலோட இணைத்ததும் தான் இவருடைய சாதனை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டெக்கான் கிரானிக்கல்ல விலைவாசி உயர்வு குறியீட்டு மதிப்பு குறைந்துள்ளது பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்குது. விலைவாசி குறைஞ்சிருக்கிறதுனால ரிசர்வ் வங்கியினுடைய வட்டி விகிதமும் குறையுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை அவங்க சொல்றாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆட்சி பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறது. 49 நாள் தர்ணா ஆட்சி அவர்களுக்கு எதிராக இருக்கிறது, அகில இந்திய அளவில் அவருக்கு ஒரு ஆதரவு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. தினமணிலையும் அவசரப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய ராஜினாமா பற்றி தான் தலையங்கம் எழுதியிருக்குது. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறுகதையா அல்லது தொடர்கதையாங்கிறது தெரியும் அப்படின்னு தினமணிலேருந்து சொல்றாங்க. ஞானி அவர் அவசரப்பட்டு விட்டார் அல்லது ஆட்சியில் இருக்கும்போது அல்லது பதவியில் இருக்கும்போது வீதிக்கு வந்து போராடினாரு, அது கோமாளித்தனமானது, கேலிக்குரியது அப்படிங்கிற மாதிரியான குரல்களே அதிகமாக கேட்டுட்டு இருக்கு. அந்த குரல்கள்லாம் வந்து நம்ம பொருட்படுத்த வேண்டியது இல்லைங்க தான் என்னுடைய கருத்து. ஏன்னா பெருவாரியாக அந்த குரல்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக பிஜேபி தரப்பு குரல், அதுக்கு அடுத்த அளவில் அது காங்கிரஸ் குரல், அந்த குரல்கள் தான் இதை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு அந்த ஆம் ஆத்மி வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பிஜேபி தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் ஆட்சி அமைங்க, ஓடி போகாதீங்க, உங்கள்கிட்ட மக்கள் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ஓடி போகாதீங்கன்னு இவங்களை விட குறைவாக எம்பி வாங்கின இது எம்எல்ஏ வாங்கினவங்களை பார்த்து பிஜேபி தலைவர்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆட்சிக்கு அமைச்ச உடனேயே யார் எழுத்தீங்களோ அந்த காங்கிரஸோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டீங்க, காங்கிரஸோட அப்படியே நேர் எதிராக பேச ஆரம்பித்தாங்க. ஆம் ஆத்மி வருகை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பிஜேபியை முதல் கட்டத்தில் உலுக்கிருச்சு, அதுக்கு நிகரான அளவுக்கு காங்கிரஸையும் உலுக்கிருச்சு. இந்த ரெண்டுத்துலேருந்து மீள முடியாத அந்த ரெண்டு பேரும் தான் வேண்டும் என்று எப்படி அவதூறு பிரச்சாரம் தான் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அவசரமாக ஆட்சியில் இருக்கும்போது ராஜினாமா மட்டும் இல்லை, அவசரமாக ஆட்சியில் இருக்கும்போது நிர்வாக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு ஆம் ஆத்மி அரசு முயற்சி செய்தது. 67 திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சிக்கு வந்தது. அண்ணாவுக்கும் நிர்வாக அனுபவம் பெருசாக இல்லை, ஆனால் அண்ணா நிதானமாக எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு செயல்படுத்தினார். அண்ணாவிடமிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பாடம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு தினமணி தலையங்கம் சொல்லுது. இந்த ஒப்பீடு ரொம்ப சம்பந்தம் இல்லாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்து அது என்ன பலத்தோடு வந்துச்சு, என்ன சூழ்நிலையோடு வந்துச்சுங்கிறது அது வந்த காலகட்டம் வேறு. இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன அடிப்படையில் வந்து இன்றைக்கி அரசியல் செய்கிறாருங்கிற விஷயங்கிறது வேறு. இது ரெண்டுமே சம்மந்தம் இல்லாத விஷயம். இன்னொன்று, ரொம்ப ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இவங்க வர்றாங்க. இவங்க யாரை கடுமையாக எதிர்த்தாங்களோ அந்த காங்கிரஸோட சப்போர்ட்டோட ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைச்ச முதல் நாளே எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் இது போயிடுன்ட்டு. காங்கிரஸ் இதை வித்ட்ரா பண்ணாட்டி கூட இது வந்து ஆம் ஆத்மியே வந்து அதை நோக்கி போகுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய கோல் இதோட ரொம்ப பெருசு. அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ ரெண்டாவது, அதிகாரமே இல்லாத ஒரு டெல்லி அரசாங்கம், அது மைனாரிட்டி ஒரு கவர்மெண்ட்டு, இதை வச்சுக்கிட்டு இவங்க ப்ராமிசஸ் எதையுமே நிறைவேற்ற முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸுங்கிறத இன்னும் ஒரு சென்றான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அவங்க இந்த ஆட்சி பொறுப்பையை ஏற்றுக்கிட்டாங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லா ஒரு விஷயம் பாருங்கள், இங்கே வந்து இன்னைக்கு ஆம் ஆத்மிக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து இவங்க பவருக்கு வர்ற முன்னாடி வரைக்கும் ஆம் ஆத்மி ஒரு மாற்றாக பல ஊடகங்கள் சித்தரிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த அவருடைய ஒரு இது நடத்தினார் இல்லையா, மக்கள் தர்பார் ஒன்று நடத்தினார்ல, அது இது எவ்வளவோ கூட்டங்களில் எவ்வளவோ தள்ளுமுள்ளுகள்லாம் நடக்குது. அதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலே ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசியல் பண்ணுறாருங்கிற அளவுக்கு இந்தியாவில் ஊடகங்கள் எல்லாம் எழுதினாங்க. உண்மையிலேயே காங்கிரஸும் பிஜேபி மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்களுமே கூட அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து வீழ்ச்சி அடையணும், அவர் இந்த கட்டத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. வந்துட்டு இந்த சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி இவங்க பண்ணியிருக்கிறதுங்கிறது இப்போ வந்து இந்த ரிலையன்ஸ் விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறாரு. இது உண்மையிலேயே ஊடகங்கள் ரொம்ப மௌனம் சாதித்த ஒரு விஷயம். 1-2 ஊடகங்களை தவிர இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த பெட்ரோலிய பொருள் விலை நிர்ணயத்தில் இவங்க பண்ண தவிர யாருமே பேச தயாராக இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து அரசியல் கட்சியில் எதிர்க்கிறது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இவர் வந்து முகேஷ் அம்பானி எதிர்க்கிறார் இல்லையா, இது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பலரையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிருப்திக்கு உள்ளாக்குது. ஏன்னா கவர்மெண்டோட லாபியோட இவங்க லாபி ரொம்ப ரொம்ப பெருசு. வந்துட்டு இந்த சூழ்நிலையில் தான்
அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மற்றவங்க கொடுக்குற நெருக்கடி இருக்கு இல்லையா, இதோட பல மடங்கு ஜாஸ்தி. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுங்க, அப்புறம் வந்து அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு நெருக்கடியை உருவாக்குறாரு. இந்த சூழ்நிலைங்கிறது இந்திய அரசியல்லையே பொதுவாக ஒரு ஷேக் அது உருவாக்கியிருக்கு. அது ரொம்ப அவசியமான ஷேக்குன்னு நான் நினைக்கிறேன். மனுஷபுத்திரன் சொல்ற மாதிரியான விஷயங்கள்ல அரவிந்த் கெஜ்ரிவால் பெரிய 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 இடங்கள்ல இருக்கவங்களுக்கு கொடுத்த நெருக்கடி ஒரு ஷேக் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த 49 நாட்களுக்குள்ள சில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை டெல்லியில் அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அது வரவேற்கத்தக்க மாற்றங்கள்னு தினமணி சொல்லுது. சிவப்பு விளக்கு வாகனங்களில் வளைய வராமல் இருக்கிறது, பிரம்மாண்டமான பங்களாக்களில் அமைச்சர்கள் குடியிருப்பதை தவிர்க்கிறது, வாக்காளர்களின் கருத்தை அறிந்து முடிவெடுப்பது மாதிரியான செயல்பாடுகள் இந்திய அரசியலில் வரவேற்புக்குரிய மாற்றங்கள் அப்படின்னு தினமணி சொல்லுது. நிச்சயமா வரவேற்கக்கூடிய மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் நாம் விரும்பக்கூடிய அளவுக்கு முழுமையாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை நோக்கின திசையில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து ஒரு கட்டம் நடந்து போகிறது அப்படிங்கிற அளவில் செஞ்சுருக்கு. ஆனால் அதை முழுக்க இன்னும் வளர்த்து கொண்டு போவதற்கு இந்த 49 நாட்கள் போதாது. அதுக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் இருந்தால் தான் இது அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு போகும். அப்படி வளர்க்குறதுக்கான ஒரு சூழலும் அதிகாரமும் கூட இன்னைக்கு அவங்க கிட்ட இல்லை. அதுக்கான இதை எதை வச்சு அவங்க அந்த வந்து செயல்படுத்துவாங்க. அதனால அவர் வந்து இந்த ரிசைன் பண்ணுங்கிற முடிவுங்கிறது ரொம்ப பொலிட்டிக்கலி வந்து ரொம்ப கரெக்ட் டிசிஷன் தான். எனக்கு ரிசைன் பண்ணதுங்கிறத விட எந்த பிரச்சனைகளில் ரிசைன் பண்ணுறதுன்ற டெசிஷன் எடுக்கிறது இருக்குல்ல, அதை மட்டும்தான் அவங்க எடுக்க வேண்டியிருந்தது. எப்படி போக போகிறோம் தெரியும், எப்போ போகணுன்றதும் தெரியும். ஆனால் என்ன குறிப்பிட்ட இஷ்யூஸில் போகணும்னு வரும்போது இது ஒரு சரியான பிரச்சனையில் வெளில வந்திருக்காங்க. சரியான பிரச்சனையில் வெளியில் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து பதவி ஏற்கும் போதே கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்குள்ள நம்ம வெளியில் போயிட போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சே தான் அவங்க பதவியேற்ற மாதிரி ஒரு உணர்வும் இருக்குது. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டோங்கிறதுக்காக, தினமணி வாசகங்களை சொல்கிறேன், வாக்குறுதி கொடுத்துட்டோங்கிறதுக்காக இவ்வளவு அவசரமாக இலவச தண்ணீர், மின்கட்டண மானியம், தெருவோரம் வீடின்றி வாழும் மக்களுக்கு தங்கும் வசதி அப்படின்னு படபடன்னு எல்லாத்தையும் நிறைவேற்ற துடித்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சார் அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்குங்கிறத ஜனங்களுக்கு அவங்க சொல்ல விரும்பினாங்க. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே எழுதுறது வந்து மக்களுக்கு வந்து இதனால அவங்க மேலே நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரியாலிட்டியை பார்க்கவே இல்லை. தொடர்ந்து ஒரு ஆள் ஃபைட்டராக இருக்க ஒரு ஆளுக்கு எப்போவுமே ஜனங்கக்கிட்ட இமேஜ் ஜாஸ்தி தான் ஆகும். வந்துட்டு இவங்க அதிகாரத்துக்கு வந்தால் கூட இவங்க ஃபைட்டை விடலை அப்படிங்கிறதுனால ஆம் ஆத்மியோட இமேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஊடகங்கள் ஏன் அதை நேர்மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல. ஜனங்கள்ட்ட கிரவுண்டில் அதை பார்க்க முடியுது தெளிவாக வந்துட்டு. ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து ரோட்டில் வந்து போராடுறாரு அப்படிங்கிற விஷயம் தான் மக்கள்கிட்ட பதிவே ஒழிய ரிசைன்மெண்ட் கைவிட்டு போயிட்டாருன்னு யாருமே நினைக்கல. ஊடகங்கள் தான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை வந்து ஒரு 10 நாள் செய்யக்கூடாது, 20 நாள் செய்யக்கூடாது, 1 வருஷம் எடுத்து தான் செய்யணும்னு ஏதாவது விதி இருக்கா என்ன? எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாதோ செய்ய வேண்டியது தானே. அது ஏன் இந்த இப்போ 20 நாள் செஞ்சால் தப்புன்னு ஏன் விமர்சிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Taka